ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பாஜகவுல தான் எனக்கு சீட்டு கொடுக்கல, அதிமுகவுல சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி நான் வந்தேன். இதுக்காக ராஜபாளையம் தொகுதியில இறங்கி நான் என்ன பண்ண வேலை பார்த்தேன். ஆனா இப்போ திரும்பவும் எனக்கு இப்படி ஆப்பு வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கௌதமி ரொம்ப புலம்பி இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி தான். தன்னை மீறி யாரும் அரசியல்ல பெரிய ஆளிடக்கூடாது, தன்னை மீறி யாரும் எதிர்த்து அரசியல் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பினரும் என்ன பண்றாங்கன்னா அவர் மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் நடிகை கௌதமிக்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல முனைப்பா இருந்தாரு. அதே போல ஜான் பாண்டியன் அவர்களுக்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராஜேந்திர பாலாஜி தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் நடிகை கௌதமியோட ஆதரவாளர்கள் முன்வைக்கிறாங்க. சோ சிவகாசி தொகுதிக்கு தாவன ராஜேந்திர பாலாஜி எப்படி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாரு அப்படின்றத பாத்திரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கௌதமி ஆதரவாளர்களும் எதிர்த்து நிக்கிறதை இங்க பாக்குறோம். ஆக மொத்த இங்க நடிகை கௌதமி இப்போ அதிமுகவுல நீடிப்பாங்களா, இல்ல கூட்டணி கட்சி தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களுடன் இணைந்து தேர்தல் வேலைகளை சந்திப்பாங்களா அப்படின்றது ஒரு பெரும் எதிர்பார்ப்பா இருக்குது. இதை பத்தியோட கருத்து நன்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.